ஒரு பெண்ணை பார்க்க வந்த மாப்பிள்ளை, வேலையை விட்டுடு, வீட்டிலேயே இரு, 1 வருடத்துக்குள் எனக்கு ஆண் குழந்தை வேண்டும், பெண் குழந்தை வேண்டாம் என்று சொன்னார். அந்த ஒரு நிமிடம் அவள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றியது. அந்த சந்திப்பில் இருந்த யாருக்கும் தெரியவில்லை. இன்னும் சில நிமிடங்களில் ஒரு அந்நியன் அவள் வாழ்க்கைக்குள் நுழைந்து அவளது விதியையே மாற்றப் போகிறான். சென்னையின் பிரபலமான கஃபே. வார இறுதி என்பதால் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. ஒரு மூலையில் அமைதியாக அமர்ந்திருந்தாள் சாருலதா. வயது 27. நல்ல கல்வி, சொந்த முயற்சியில் உயர்ந்த வேலை, தன்னம்பிக்கையே அவளுடைய மிகப்பெரிய சொத்து. ஆனால் இன்று அவளுடைய விருப்பத்தால் அல்ல, குடும்பத்தின் கட்டாயத்தால் ஒரு மாப்பிள்ளையை சந்திக்க வந்திருந்தாள். எதிரே அமர்ந்திருந்த மனிதனை பார்த்தவுடன் இவர்தானா என்று மனதிற்குள் சிரித்தார். அவர் பேச ஆரம்பித்ததும் அந்த சிரிப்பு மெதுவாக வெறுப்பாக மாறியது. கல்யாணத்துக்கு பிறகு நீ வேலைக்கு போக வேண்டாம். சாருலதா அமைதியாக இருந்தாள். வீட்டை பார்த்துக்கோ, என் அம்மாவை கவனிச்சுக்கோ. அவள் இன்னும் அமைதியாக இருந்தாள். 1 வருடத்துக்குள் குழந்தை வேண்டும். அவள் புருவம் சுருங்கியது. ஆண் குழந்தை, அந்த வார்த்தை அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. பெண் குழந்தை வேண்டாம். அங்கேயே சாருலதாவின் பொறுமை உடைய ஆரம்பித்தது. ஒரு மனிதன் ஒரு குழந்தை பிறப்பதையும் அதன் பாலினத்தையும் இவ்வளவு சாதாரணமாக பேசுவதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அந்த மனிதர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். என் மனைவி எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியும். என் வீட்டில் என் விதி தான். நான் சொல்கிறதை கேட்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் சாருலதாவின் மனதில் கோபத்தை அதிகப்படுத்தியது. ஆனால் அவள் வெளியில் அதை காட்டவில்லை. ஏனென்றால் சிலருக்கு வார்த்தைகளால் பதில் சொல்வதை விட அவர்களே தங்கள் உண்மையான முகத்தை வெளிக்காட்ட அனுமதிப்பதே சிறந்த பதில். அந்த நேரத்தில் கஃபே கதவு திறந்தது. உயரமான ஒருவன் உள்ளே வந்தான். அவனை பார்த்ததும் சாருலதாவின் மனதில் ஒரு திட்டம் தோன்றியது. இவரை ஒரு நிமிடம் உதவி கேட்கலாமா என்று நினைத்தார். அவன் அருகில் சென்றான். எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு ஒரு சின்ன உதவி செய்ய முடியுமா? அவன் குழப்பமாக பார்த்தான். 1 நிமிடம் மட்டும் என்னோட கூட வந்து நிற்க முடியுமா என்றான். அவன் ஏன் என்று புரியாமல் இருந்தாலும் அவளது முகத்தில் இருந்த பதற்றத்தை பார்த்து சம்மதித்தான். சாருலதா மீண்டும் அந்த மேசைக்கு வந்தாள். இந்த கல்யாணம் நடக்காது என்று அமைதியாக சொன்னாள். ஏன் என்று கோபமாக கேட்டான் அந்த மனிதன். ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையை என் விருப்பப்படி வாழ போறேன். அந்த ஒரு பதில் அங்கே இருந்த அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. நீ யாருன்னு தெரியுமா என்று கோபமாக எழுந்தான். உன்னை பற்றி எல்லாரிடமும் சொல்ல போறேன் என்று மிரட்டினான். ஆனால் சாருலதா பயப்படவில்லை. அந்த நேரத்தில் அவளுடன் வந்திருந்த அந்நியன் அமைதியாக அவள் அருகில் நின்றான். அவன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ஆனால் அவன் இருந்தது மட்டும் அந்த சூழ்நிலையை முழுவதுமாக மாற்றியது. அந்த அந்நியன் யார்? சாருலதாவை ஏன் உதவினார்? அது ஒரு சாதாரண சந்திப்பா? இல்லை, பல வருடங்களுக்கு முன்பே தொடங்கிய ஒரு ரகசியத்தின் ஆரம்பமா? அந்த மர்ம மனிதரின் உண்மையான அடையாளம் சாருலதாவின் குடும்பத்தில் மறைந்திருக்கும் அதிர்ச்சி. இரண்டுமே வெளிவரப் போகிறது. ஒரு அவமானகரமான பெண் பார்க்கும் சந்திப்பு. தன்னம்பிக்கையுடன் அதை முடித்துவிட்டு வெளியேறிய சாருலதா. அவளுக்கு உதவியாக அமைதியாக நின்ற அந்த மர்ம மனிதன், அவன் யார் என்று தெரியாமலேயே அவளுடைய வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை நோக்கி நகரத் தொடங்கியது. கஃபேவுக்கு வெளியே மலைத்துளிகள் மெதுவாக விழத் தொடங்கின. சாருலதா ஆழமாக மூச்சை இழுத்தாள். தேங்க்ஸ், என்னால் மட்டும் அந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியலை. நீங்கள் வந்தது பெரிய உதவி. அந்த உயரமான இளைஞன் மெதுவாக சிரித்தான். நான் பெரிய உதவி எதுவும் செய்யலை. உங்களுக்கு தைரியம் இருந்தது, நான் அருகில் நின்னேன், அவ்வளவுதான். அவன் பேசும் விதத்தில் ஒரு அமைதி இருந்தது. அதை கவனித்த சாருலதா, உங்கள் பேர் என்று கேட்டாள். ஆதவன். ஒரே ஒரு வார்த்தை, அதற்கு மேல் எதுவும் சொல்லவில்லை.
அதே நேரத்தில் கஃபேவுக்குள் இருந்த அந்த மாப்பிள்ளை கோபத்தில் கொதித்து கொண்டிருந்தான். இந்த அவமானத்தை நான் சும்மா விடமாட்டேன் என்று பல்லை கடித்தான். உடனே லலிதாவுக்கு ஃபோன் செய்தான். உங்கள் பொண்ணு மாதிரி வளர்த்த அந்த சாருலதா என்னை எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்படுத்திட்டா. இந்த செய்தியை கேட்ட லலிதா அதிர்ச்சி அடைந்தார். ஆனால் அவருக்கு சாருலதா மீது கோபம்தான் அதிகம். அன்று மாலை சாருலதா வீட்டிற்கு வந்தாள். வீட்டிற்குள் நுழைந்தவுடன், எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா என்று லலிதாவின் குரல் முழங்கியது. உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையே இல்லையா? எல்லோரையும் எதிர்த்து பேசுகிற அளவுக்கு உனக்கு திமிரா? சாருலதா அமைதியாக நின்றார். சில நொடிகள் கழித்து, சித்தி, எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் என்னை ஒரு மனிதனா மதிக்காத வீட்டுக்கு போக நான் தயாரா இல்லை. அந்த வார்த்தைகள் லலிதாவுக்கு பிடிக்கவில்லை. நீ இப்படித்தான் இருந்தா கடைசி வர உனக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க என்று சத்தமாக கூறிவிட்டு உள்ளே சென்றார். சாருலதா மட்டும் அமைதியாக தனது அறைக்குள் சென்றார். ஜன்னல் வழியாக மலையை பார்த்து கொண்டிருந்தாள். நான் தப்பா நடந்தேனா என்று ஒரு நிமிடம் தன்னையே கேட்டுக்கொண்டாள். அடுத்த நொடியே இல்லை என்று உறுதியாக முடிவு செய்தார். மறுநாள் ஆதவன் தனது அலுவலகத்தில் இருந்தான். அவனுடைய நண்பன் கேட்டான், நேற்று அந்த கஃபேல என்ன நடந்துச்சு? ஆதவன் சிரித்தான். ஒரு தைரியமான பெண்ணை பார்த்தேன். அவ்வளவுதானா? இல்லை, அவளோட கண்களில் நிறைய வலி இருந்தது. அவன் ஏதோ யோசனையில் ஆழ்ந்தான். அதே நேரத்தில் சாருலதாவின் அலுவலகத்திற்கு ஒரு புதிய திட்டம் வந்தது. அந்த திட்டத்தை முன்னெடுக்கும் நிறுவனத்தின் பெயரை பார்த்ததும் அவள் கண்கள் விரிந்தன. அதே நிறுவனத்தில் மேலாண்மை இயக்குனராக இருந்தவன் ஆதவன். இது என்ன தற்செயலா இல்லை விதியா என்று மனதிற்குள் நினைத்தான். 2 நாட்களுக்கு பிறகு முதல் அதிகாரப்பூர்வ கூட்டம் கதவு திறந்தது. அனைவரும் எழுந்து நின்றனர். உள்ளே வந்தவன் ஆதவன். சாருலதாவை பார்த்ததும் ஒரு நொடி அவன் முகத்தில் ஆச்சரியம் தெரிந்தது. நீங்களா என்று இருவரும் ஒரே நேரத்தில் சொன்னார்கள். அங்கே இருந்த அனைவரும் குழப்பமாக பார்த்தனர். ஒரு கஃபேவில் தொடங்கிய சந்திப்பு இப்போது ஒரே அலுவலகத்தில் மீண்டும் இணைந்திருக்கிறது. இது சாதாரண தற்செயலா அல்லது விதி எழுத ஆரம்பித்த புதிய அத்தியாயமா? கஃபேவில் ஒரு அந்நியரா சந்தித்த ஆதவன் இப்போது சாருலதாவின் நிறுவனத்துடன் இணைந்து பணிபுரியும் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து அதிர்ச்சியடைந்த அந்த தருணத்தில் முதல் அலுவலக சந்திப்பு கூட்டறையில் இருந்த அனைவரும் அமைதியாக அமர்ந்திருந்தனர். ஆதவன் தனது விளக்க காட்சியை தொடங்கினான். இந்த திட்டம் வெற்றி பெற வேண்டுமென்றால் ஒவ்வொருவரின் ஒத்துழைப்பும் முக்கியம். அவன் பேசும்போது ஒரு முறை கூட சாருலதாவை தனியாக பார்த்து பேசவில்லை. அலுவலகத்தில் அவள் ஒரு ஊழியர், அவன் ஒரு வாடிக்கையாளர், அவ்வளவுதான். அது சாருலதாவிற்கு மரியாதையாக தோன்றியது. எதிர்பாராத பாராட்டு கூட்டம் முடிந்ததும் மற்றவர்கள் வெளியேறினர். சாருலதா தனது குறிப்புகளை எடுத்து கொண்டிருந்தாள். அப்போது ஒரு நிமிடம் ஆதவனின் குரல். அவள் திரும்பினாள். நேற்று நடந்த விஷயத்தை நினைத்து நீங்கள் சங்கடப்பட வேண்டாம். தவறான சூழ்நிலையில் கூட தன்னம்பிக்கை இழக்காமல் இருந்தது பாராட்டுக்குரியது. சாருலதா மெதுவாக சிரித்தாள். நன்றி, அவ்வளவுதான். இருவரும் தங்கள் வழியில் சென்றனர். வீட்டில் புதிய பிரச்சனை. அன்று இரவு வீட்டில் மீண்டும் திருமண பேச்சு. லலிதா ஒரு புதிய புகைப்படத்தை சாருலதாவிடம் நீட்டினார். இவரை பாரு, வெளிநாட்டில் வேலை. சாருலதா புகைப்படத்தை கூட பார்க்கவில்லை. சித்தி, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் பற்றி பேச வேண்டாம். ஏன்? என் வாழ்க்கையை முதலில் நான் நிலைநிறுத்தணும். இந்த பதில் லலிதாவுக்கு பிடிக்கவில்லை. பெண்களுக்கு குடும்பம்தான் முக்கியம் என்றார். சாருலதா அமைதியாக தனது அறைக்குள் சென்றார். அலுவலகத்தில் போட்டி. அலுவலகத்தில் அனைவருக்கும் தெரியாத ஒன்று இருந்தது. சாருலதாவின் திறமையை பார்த்து அவளது சக ஊழியர் வருண்
பொறாமைப்பட தொடங்கி இருந்தான். இந்த புதிய திட்டத்தில் அவளுக்கு நல்ல பெயர் கிடைக்க கூடாது என்று மனதில் முடிவு செய்தான். அடுத்த சில நாட்களில் சார்லதாவின் வேலை தொடர்பான முக்கிய கோப்புகள் காணாமல் போக ஆரம்பித்தன. அவளுக்கு எதுவும் புரியவில்லை. ஆதவனின் சந்தேகம் திட்டத்தின் முன்னேற்ற அறிக்கையை பார்த்த ஆதவனுக்கு ஏதோ தவறு இருப்பது புரிந்தது. சார்லதா இவ்வளவு அலட்சியமாக வேலை செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை என்று நினைத்தான். அவன் நேரடியாக குற்றம் சாட்டவில்லை. அமைதியாக உண்மையை கண்டுபிடிக்க முடிவு செய்தான். முதல் சதி. ஒரு மாலை அலுவலகம் காலியாகி கொண்டிருந்தது. வருண் சார்லதாவின் கணினியில் இருந்த ஒரு முக்கிய கோப்பையை அழித்துவிட்டு வெளியேறினான். ஆனால் அதை யாரோ ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார். அவர் ஆதவன். அவன் உடனே எதுவும் பேசவில்லை. ஆனால் இனி இந்த விளையாட்டு நீண்ட நேரம் நீடிக்காது என்று முடிவு செய்தான். மறுநாள் காலை அனைத்து ஊழியர்களும் கூட்டறையில் இருந்தனர். ஆதவன் அமைதியாக எழுந்து நின்றார். நேற்று இரவு அலுவலகத்தில் நடந்த ஒரு சிறு விஷயம் பற்றி பேச வேண்டும் என்று கூறினான். வருணின் முகத்தில் பதற்றம். சார்லதாவுக்கு ஒன்றும் புரியவில்லை. ஆதவன் தனது கையில் இருந்த பென்டிரைவை மேசையின் மீது வைத்தான். இதில் எல்லா ஆதாரமும் இருக்கிறது. அந்த ஒரு வாக்கியம் அறையில் இருந்த அனைவரின் இதய துடிப்பையும் அதிகரித்தது. வருணின் சதி வெளிச்சத்திற்கு வருமா? ஆதவன் ஏன் சார்லதாவுக்கு உதவ முடிவு செய்தான்? இந்த உறவு வெறும் நட்பா, இல்லை விதி அவர்களை இன்னும் நெருக்கமாக இணைக்கிறதா? அலுவலகத்தில் நடந்த சதிக்கான ஆதாரம் ஆதவனின் கையில் இருந்தது. வருண் பதற்றத்தில் இருந்தான். சார்லதாவுக்கு எதுவும் புரியவில்லை. அந்த சில நிமிடங்களில் அவளுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை வெளிவரப்போகிறது. உண்மை வெளிச்சத்திற்கு வருகிறது. ஆதவன் பென்டிரைவை கணினியுடன் இணைத்தான். அலுவலக பாதுகாப்பு கேமரா பதிவுகள் திரையில் ஓடின. அனைவரும் அமைதியாக பார்த்தனர். வருண் இரவு நேரத்தில் அலுவலகத்திற்குள் வந்து சார்லதாவின் கணினியில் இருந்த முக்கிய கோப்புகளை நீக்குவது தெளிவாக பதிவாகி இருந்தது. அந்த காட்சியை பார்த்த மேலாளர் அதிர்ச்சி அடைந்தார். வருண், இது உண்மையா? அவன் தலை குனிந்தான். சார், எனக்கு பொறாமை. அவங்களுக்கு மட்டும் எல்லோரும் பாராட்டு கொடுத்தாங்க. அதனால்தான் இந்த தவறு. மேலாளர் உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தார். சார்லதாவின் பெயர் மீண்டும் காப்பாற்றப்பட்டது. ஆதவனின் வார்த்தைகள் கூட்டம் முடிந்த பிறகு. சார்லதா ஆதவனிடம் வந்தார். என்னை நம்பியதற்கு நன்றி. ஆதவன் அமைதியாக சிரித்தான். நம்பிக்கை சம்பாதிக்கப்பட வேண்டிய ஒன்று. நீங்கள் அதை உங்கள் உழைப்பால் சம்பாதிச்சிருக்கீங்க. அந்த வார்த்தைகள் சார்லதாவின் மனதில் நீண்ட நேரம் ஒலித்து கொண்டே இருந்தன. வீட்டில் ஒரு மாற்றம். அன்று மாலை லலிதா அமைதியாக சார்லதா அருகில் வந்தார். நான் உன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டேன். உன் வாழ்க்கையை நீயே தேர்வு செய்யணும். முதல் முறையாக சார்லதா தனது சித்தியின் குரலில் அன்பை உணர்ந்தார். கடைசி சந்திப்பு. சில வாரங்கள் கழித்து அந்த திட்டம் வெற்றிகரமாக முடிந்தது. வெற்றி விழா நடந்தது. அனைவரும் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். நிகழ்ச்சி முடிந்ததும் ஆதவன் வெளியே செல்ல தயாரானார். சார்லதா என்று அழைத்தான். ஒரு காஃபி குடிக்க நேரம் இருக்கா? சார்லதா சிரித்தார். இந்த தடவை யாரும் பெண் பார்க்க வரலையே என்று நகைச்சுவையாக கேட்டார். இருவரும் சிரித்தனர். காஃபி கடையில் ஆதவன் தனது பணப்பையை எடுக்கும்போது அதிலிருந்து ஒரு பழைய புகைப்படம் கீழே விழுந்தது. அதை எடுத்த சார்லதா அதிர்ச்சியில் உறைந்தார். அந்த புகைப்படத்தில் 10 வயது சிறுமியாக இருந்தது அவளுடன் ஒரு சிறுவன். இது என்று அவள் திகைத்தார். ஆதவன் மெதுவாக சிரித்தான். நினைவிருக்காது. 15 வருடங்களுக்கு முன் ஒரு விபத்தில் நீ சாலையில் அழுது கொண்டிருந்தாய். அப்போது உன்னை பாதுகாப்பாக வீட்டிற்கு அழைத்து சென்ற சிறுவன் நான் தான். சார்லதாவின் கண்களில் கண்ணீர். அந்த நாளில்
நீ ஒரு வார்த்தை சொன்னாய். ஒரு நாள் மீண்டும் சந்தித்தா உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் என்றாள். மாதவன் மெதுவாக சிரித்தான். அந்த நன்றியை வாங்க நான் வரல. இதுதான் நம்மை மீண்டும் சந்திக்க வைத்தது. சில மாதங்கள் கழித்து சாரதாவும் மாதவனும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இரு குடும்பங்களின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர். அந்த திருமணத்தில் யாரும் நிபந்தனைகள் விதிக்கவில்லை, யாரும் கனவுகளை உடைக்கவில்லை. ஒருவர் மற்றொருவரை மதிக்கும் உறவுதான் அவர்களின் வாழ்க்கையின் அடித்தளமாக இருந்தது. உண்மையான காதல் என்பது முதல் பார்வையில் உருவாக வேண்டியதில்லை. ஒருவரின் சுயமரியாதையை மற்றொரு மதிக்கும் அந்த நொடியில்தான் அது பிறக்கிறது. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்து ஷேர் செய்யுங்கள்.